ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செப்டங்க எங்கள் வீட்டில் தோண்டினாங்க. தோண்டிட்டு சரி மறுநாள் வந்து வேலைய ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கிளம்பி போனாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நாள் பெய்யாத மழை நம்ம செப்டங்க தோன்ற அன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு. அப்போ மழை பெஞ்சுன்னா தண்ணி இருந்தால் நமக்கு சிரமமாயிரும். அள்ளி ஊற்றணும். ரொம்ப ஆழமாக வேறு தோண்டியிருந்தாங்க. அது இல்லாமல் தண்ணி இருந்தால் கூட பூமி வந்து குடிச்சிரும். அவ்வளோவா இருக்காது. இந்த எங்கள் வீட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இது வந்து கீழே வந்து பாறையாக இருக்கிறனால ரொம்ப ஆழமாகவும் தோண்டவும் இல்லை. ஜேசிபி வந்து தோண்டுச்சு, மேலாப்புல தோண்டினாங்களா, இவங்க தான் நல்லா ஏதோ மிஷினை வச்சு உடச்சி கிடச்சி அது கொஞ்சம் ஆழமாக தோண்டினாங்க. தோண்டி இன்னும் மேலே ஹைட்டாக கட்டணுங்கனாங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் ஆகும் நிறையிறதுக்கு. அவங்க ரொம்ப நாள் அடிக்கடி நிறைஞ்சு அள்ள வேண்டியதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டினாங்க. மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சோடனே சரியான மழை பெஞ்சிச்சு. ஐயோ இன்னைக்கு தான் தோண்டியிருக்காங்களே, மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு என் பசங்க சொல்லிக்கிட்டு இருந்தானா. மறுநாள் காலைல வந்து வசீம் நீ போய் பார்த்துட்டு வா, அங்கே தண்ணி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சுருந்தேன். வசீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் மதசாக்கிலையும் போயிட்டு அவனும் போய் பார்க்க போனான். பார்த்துட்டு வந்து சொன்னான், மம்மி ரொம்ப தண்ணிலாம் இல்லை, என் காலுக்கு இந்த கரண்ட கால் கொஞ்சம் ஜாஸ்தி, அந்த அளவு தான் இருக்குது அப்படிங்கன்னா. ஆனால் தண்ணி குடிக்கவே இல்லை. ஆனால் மழை சரியான மழை பெஞ்சுங்க. மழை டெய்லி பேஞ்சால் பூமி வந்து தண்ணியை குடிக்காது. ஓகே, இப்போ வந்து ரொம்ப நாள் சரியான வெயில் வரையா, அதனால் பூமி காஞ்சனால மழை பெஞ்சனால மேலே உள்ளதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இது பாறைனால மட்டும் கொஞ்சம் தண்ணி மட்டும் கீழே தேங்கி இருந்துச்சு. அதோட போனேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு போனால் அவங்க பாவங்க அள்ளி அள்ளி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. இங்கிட்ட வந்து செங்கல்லாம் வந்து அடிக்கிட்டு இருந்தாங்க. வேலை பார்க்குறதுக்காண்டி மண்ணுங்கெல்லாம் அங்கே எங்கேயெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா இனிமேல் தான் அவங்க வேறு கெட்டணும் இல்லையா, அதனால் அவள் மாமி 30 குடத்துக்கு மேலே தண்ணி இருந்துச்சு மாமி அப்படிங்கிட்டு இருந்தாங்க. அதை என் பையனை வந்து காலைல பார்க்க சொன்னேன். தண்ணி வந்து இருக்குன்னு தான் சொன்னான் அப்படின்ட்டு. அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அன்றைக்கும் பாருங்கள் வேலை நடக்கும்போது வந்து மேகமாக தான் இருந்துச்சு. ஐயோ இன்றைக்கி வர மேகமாக இருக்கே, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. திருப்பி மழை வந்துச்சுங்களேன், நம்ம கட்டுமானம் வந்து ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் தண்ணி கீழே தேங்கிச்சாக்கும் நமக்கு அழுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும்ல, என்ன பண்ணுறது தெரியலேன்ட்டு அன்றைக்கி எப்படியோ மழை மேகமாக இருந்துச்சு. ஆனால் மழை பெய்யலை. கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு வலையாக பாதி சுவர் வந்து கெட்டி முடிச்சிட்டாங்க வச்சுங்களேன். கெட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து சுற்றி சுவர் எடுத்த பொழுது தான் மறுநாள் கட்டணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. சரி அன்றைக்கி பொழுது இப்படி தாங்க போச்சு.